குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு கனேடிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய அடுத்த வருடம் 3,85,000 பேருக்கே கனடாவுக்குள் நுழைய அனுமதி வழங்கப்படவுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் குறித்த மக்களுக்கு தற்காலிக குடியிருப்பு அனுமதியே வழங்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கனடாவில் ஏற்கனவே குடியேறியுள்ள தற்காலிக குடியிருப்பாளர்களுக்கு நிரந்தர வதிவிடம் வழங்கும் நோக்கில் புதிதாக வருவோரின் தொகையை மட்டுப்படுத்த கனடா அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இது கடந்த சில வருடங்களில் காணப்பட்ட அதிக எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது கணிசமான அளவு குறைந்துள்ளதை காட்டுகிறது. நிரந்தர வதிவிட வசதிகள் வழங்கப்பட்ட பின்னர் எதிர்காலத்தில் கனடாவின் குடியேற்ற கொள்கையில் இறுக்கமான கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் சர்வதேச மாணவர்களின் வருகை கடந்த வருடத்தோடு ஒப்பிடும்போது 60% குறைவடைந்துள்ளது. மேலும் 2024ஆம் ஆண்டு புகலிட கோரிக்கைகளுக்காக விண்ணப்பித்தோர் தொகை இவ்வாண்டில் 1/3 பங்காக குறைந்துள்ளது. எனினும் எதிர்வரும் 3 வருடங்களில் 3,80,000 வெளிநாட்டவர்களுக்கு நிரந்தர வதிவிடத்தை வழங்க கனடா அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது.